இவர் சொன்னது போல் பறக்கிறோம்ல, இப்போ துபாயில் மிதக்கிறோம். துபாயில் வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்குன்ட்டு நியூஸில் சொல்கிறாங்க. 1 இயரில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சிருச்சுன்ட்டு நியூஸில் வீடியோ போட்டுட்டு தமிழ்நாட்டில் மழை பெஞ்சப்போ தண்ணி எப்படி ஊருக்குள்ளெல்லாம் வந்தது, கார்களில் முழுகிருந்ததோ அதே போல் தான் இப்போது துபாய்க்குள்ளேயும் தண்ணி தேங்கியிருக்கு, கார்கள்லாம் மிதந்து போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். தண்ணி ஊருக்குள்ளேருந்து வெளியே போகாதனால நம்மளுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் பிரச்சனை இருக்குது, ஒழுங்காக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணல கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய காசு இருக்கிற துபாய்கிட்டேயுமே இதே நிலமை தான். ஒரு விஷயம் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாலும் இயற்கை அதோடைய சக்தியை காட்டி தான் ஆகும். ரொம்ப நேரமாக தண்ணியை பற்றியே பேசிகிட்டு இருக்குமே, இப்போது இந்த தண்ணியிலேருந்து எனக்கு ஒரு 2000 ரூபா கிடச்சிதுன்ட்டு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, எனக்கு ஒரு 2000 ருபீஸ் ப்ராஃபிட் இந்த தண்ணினால் கிடச்சிது. அதை எப்படி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கூபி ஃபேமிலி. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப பேக்வேர்ட்லேருந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் முன்னேற்றிப்போம். நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த ஃபினான்ஷியல் நாலேஜை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் சின்ன வயசுலேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நேம் வாட்டாக் வெபாக். இந்த கம்பெனியோட ப்ரைஸ் இப்போ மார்க்கெட்டில் 935 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. நான் முன்னாடி சொன்னது போல் இது ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ட்ரிங்கிங் வாட்டர், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு பல செக்மெண்ட்டில் இவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் 1 இயரில் இவங்க 138% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 மந்தில் இவங்க 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதோடைய 52 வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா 355 ருபீஸ்லேயும் 52 வீக்ஸ் ஹை 944 ருபீஸ்லேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த கம்பெனி ஆல்ரெடி என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்தது. நான் 2-3 வாட்டி ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் ஒரு வாட்டியும் 10% இருந்தது. இதோடைய டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பேராமீட்டர்லேயும் கம்பேர் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்லி புல்லிஷ்ன்னு தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருது. இது ஒரு நல்ல கம்பெனி. இப்போது இதில் எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணோம், என்ன ப்ரைஸில் வாங்கியிருந்தோன்னு பார்த்துடலாம். நான் மொத்தமாக இதில் 15 குவான்டிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன ரேட்க்குன்னா 775 என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 13,800 ருபீஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு 15 குவான்டிட்டிஸ் கிடச்சிது. இப்போது அதோடைய ப்ராஃபிட் 2200 இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஒரு 20% ரிட்டர்ன் வந்திருக்கு. ஏப்ரல் 1 அன்னைக்கு இந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ் தான் போயிருக்கு, அதுலேயே நம்மளுக்கு 20% ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ இதோட சார்ட் பேட்டர்ன் பாருங்கள், 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் க்ரீன் கேண்டில்ஸ் போயிட்டுருக்கு. 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு நான் லாஸ்ட்டு 1 இயர் இது பார்க்குறேன். 300 ருபீஸ்லேருந்து எப்படி ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு நல்ல கம்பெனி லாஸ்ட் 1 இயரில் 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 138%. ஸோ 300 ருபீஸ்லேருந்து இப்போது ஆல்மோஸ்ட் 900 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதே போல் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்களும் ஃபினான்ஷியல் நாலேஜ் கெயின் பண்ணலாம். ஸோ நீங்களும் ஃபினான்ஷியல் நாலேஜ் கற்றுக்குங்க, நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கும் சொல்லித்தாங்க ஃபினான்ஷியல் நாலேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இன்கம் நான் ஜென்ரேட் பண்ணணும், இதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.